கிறிஸ்டோபர் நோலான் அவருக்கு சார் பட்டம் வழங்கப்பட்டது. சார் பட்டங்கிறது மரியாதை நிமித்தமாக தமிழில் நம்ம திருவாளர் திருமதின்னு சொல்கிற மாதிரி ஒரு மதிப்பு வழங்கி ஒருத்தரை அழைக்கக்கூட விழிக்கக்கூடிய ஒரு கெஸ்டர். அதை தான் திரு அல்லது சார் நம்ம சொல்கிறோம். இந்த வாரம் வெளியாக இருக்கிற ஒரு படத்தோட பேர் டைட்டில் திருமாணிக்கம். அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் நல்லவனாக வாழ முடியும், அப்படி அவன் வாழ முற்படும் போது குடும்பத்தார் மட்டும் இல்லை, சுற்றத்தார் மட்டும் இல்லை, இந்த சமூகம், இதர போலீஸ் போன்ற அமைப்புகள் எந்த அளவுக்கு அவன் நல்லவனாக வாழ முடியாத அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கி அவனை தடுக்க முற்படுதுங்கிறத தத்ரூபமான முறையில் அழகாக திரையில் வடித்து நமக்கு வழங்கியிருக்கிறார் இயக்குனர் நந்தா பெரியசாமி. இந்த டைட்டில் அப்புறம் இந்த கதை அமைப்பு ஒன்லைன் ஸ்டோரி கேட்டவுடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் இது மாதிரியே கேரக்டர்ஸில் நடித்து பெயர் போன ஒரு நடிகர் ஆக்டர் டைரக்டர் சமுத்திரக்கனி. நார்மலாக பார்த்தோம்னா டு பி ஃப்ராங்க் அவரோட படங்களில் கொஞ்சம் ஒரு அறிவுரை வழங்குற மாதிரி, ஒரு மலை மேலே நின்று ஒரு சர்மனை டெலிவரி பண்ணுற மாதிரி, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், குழந்தைங்க இப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஒரு போதனை சொல்கிற அளவுக்கு தான் அவரோட கதாபாத்திர வடிவமைப்பு அமைந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவர் ஒரு சராசரி குடும்பஸ்தர், லாட்ரி சீட்டு நடத்துகிறார். இது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது. அதனால் கேரளாவில் இந்த கதையோட பேக்ட்ராப்பை ஸ்கிரீன் பிளேவை ஸ்கிரிப்டை செட் பண்ணியிருக்காங்க. குமிழின்னு ஒரு இடத்துல அழகான படப்பிடிப்பு. ஃபுல் கிரெடிட் டு சுகுமார், இந்த சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப அமெரிக்கையான இசை, ரொம்ப ஒரு உன்னதமான மனதை வருகிற ஒரு பாடல் மற்றும் பின்னணி இசை விஷால் சந்திரசேகர். இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இப்போ கதைக்கு வருவோம். இவர் ஒரு குடும்பஸ்தர். அவரோட மனைவி அனன்யா அந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. 2 பெண் குழந்தைகள். அது தவிர இன்னும் சில உறவினர்கள் அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அவர் கிளம்பி போய் குமுளி பஸ் ஸ்டாண்டில் அவர் கடை வச்சுருக்காரு. லாட்ரி சீட் நடத்துகிறாரு. நேர்மை, உண்மை, அப்புறம் மனிதனாக மதிக்கிறது, நடத்துறது, பேசுறது போன்ற அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு முன்னுதாரணமாக நம்ம கோடிட்டு காட்டலாம். அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு நல்ல குணாதிசயம் அமைஞ்சிருக்கு கடவுள் அருளில். அவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறாரு. இது ஒரு பக்கம். ஒரு நாள் பாரதி ராஜா ஒரு போர்மேன். அவரோட ஒய்ஃப் பாத்திரத்தில் வடிவுக்கரசி நடிச்சிருக்காங்க. ஒரே பெண். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு தவறான இடம் போல் தோணுது. ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரன். அஃப்கோர்ஸ் இந்த அம்மா கேரிங்காக இருக்காங்க. வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நீ பணம் மற்றதெல்லாம் கொண்டு சிறப்பமாக இந்த வீட்டுக்கு திரும்பி வரலன்னா என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் உறவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மிரட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் குமுளிக்கு ஒரு காரணத்துக்காக வராரு. இந்த லாட்டி கடையை பார்த்து இவர்கிட்ட ஒரு லாட்டி சீட் 1 இல்லை 2 3 வாங்குறாரு. ஆனால் அப்போ தான் அவர் உணர்றாரு, அவர் கையில் வச்சுருந்த பணத்தை பறி கொடுத்துட்றாரு. வேஷ்டியில் மடித்து வச்சுருந்தார். அது காணாமல் போயிடுது. ஸோ கடன் சொல்லி வாங்க முடியாது இல்லையா. அவரும் ஒரு நேர்மையான மனிதர் தான். என்கிட்ட காசு இல்லைப்பா, இதை எடுத்து வை, தனியாக நாளைக்கு நான் காசு கொடுத்து வாங்கி போகிறேங்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவர் அதுக்குள்ளேயும் ஊர் போய் சேர்ந்துடுறாரு. இதுக்கு இடையில் இவருக்கு ஒரு தகவல் வருது. பாரதி ராஜா மார்க் பண்ணி இவர்கிட்ட வச்சுட்டு போட்டு நாளைக்கு 200 ரூபா அது கேஷ் வேல்யூ, அந்த நம்பர் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸுக்கு. அதில் ஒன்றுக்கு 1.5 கோடி ரூபா விழுது. இவர் மற்றவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆள் இன்னும் காசும் கொடுக்கல. இது பொறுத்த வரைக்கும் கடையோட பொருள் தான், அது என் கடை, நான் தான் அதை வியாபாரம் பண்ணுறேங்கிறதுனால எனக்கே சொந்தம்னு சொல்லிட்டு இவர் அதை ஆட்டையை போட்டிருக்கலாம். ஆனாக்கா அப்படிப்பட்ட மனிதர் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலே அவரோட கதாபாத்திரம் ரொம்ப செழுமையாக ஸ்ட்ராங்காக வடிவமைக்கப்பட்டு அதை எஸ்டாப்ளிஷும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவரோட 2 பெண் குழந்தைகள். அந்த 2வது பெண் குழந்தை கொஞ்சம் ஒரு விட்டு தடையோடு பேசக்கூடிய ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் குடும்ப சூழ்நிலையும் கடன் அப்படி இப்படின்னு போகுது. இப்படி இருக்கும்போது இந்த பணம் நம்ம கைக்கு வந்தால் ஒய்ஃப் சொல்லிடுறாரு இந்த விஷயத்தை. அந்த 1.5 கோடி வந்தால் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், நம்ம நிம்மதியாக வாழலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி, அவங்களையும் தவறுன்னு சொல்ல முடியாது, நேர்மை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, குடும்ப சூழ்நிலை அப்படி. ஸோ குடும்பத்தை காப்பாற்றுறது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் மாதிரி அதை செயல்படுத்தணும் அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ தன்னோட லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, மாமா அதில் இளவரசும் இருக்கார், அவங்க சொந்தக்காரர். ஸோ எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மெயின்டைன் என்ன ஆகுதுன்னா போலீஸ்க்கும் ஒரு வகையில் இந்த தகவல் போய் அதை அவங்க ஆட்டையை போட ஒரு கரப்ட் இன்ஸ்பெக்டர் அந்த 1.5 கோடியாக டார்கெட் பண்ணி இவரை பிடிச்சி உள்ள தள்ளி இவர் கஞ்சா கேஸ் உள்ள தள்ளிட்டா அதை ரெக்கவர் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு திட்டம் போடுறாங்க. ஸோ இவரை ஒரு கிரிமினலாக பாவிச்சு ஒரு
ஒரு பெரிய கிரைமை இவர் தள்ள சோத்துறதுக்காக ஒரு கேங் சுற்றிட்டு இருக்காங்க அங்கே. இவரும் பிடிபடுறாரு. ஸோ இந்த கட்டத்தில் கடைசியில் என்ன ஆகுது, பாரதிராஜா அவர் பார்த்து அதை கொடுக்க முடிஞ்சுதா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா, இவரோட இன்னசென்ஸ் ப்ரூவ் ஆகுதாங்கிறத ரொம்ப அழகாக ஒரு மெல்லிய எழுந்தோடும் ஒரு நூல் போல் கொண்டு போயிட்டு ரொம்ப ஒரு சிறப்பான முறையில், உருக்கமான முறையில், உன்னதமான முறையில் படத்தை ரேப்பப் பண்ணியிருக்காரு நந்தா பெரியசாமி. அதாவது சமுத்திரக்கனி அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. நேச்சுரலாகவே அது மாதிரி நேர்மையான ஒரு மனிதராக நடிக்கிறதுங்கிறத ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தில் அந்த அல்வாவை மென்று ரசித்து ருசிச்சே சாப்பிட்ருக்காரு. அனன்யாக குறைவில்லாமல் பண்ணிருக்காங்க. ஸோ இதர நடிகர்களும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க நடிப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்னா பாரதிராஜா. அவருக்கு வயசுக்கேற்ற ஒரு வயசானவர் ஒரு இயலாமையில் பண கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் பெண்ணும் வந்து இது மாதிரி கேரிங்காக இருக்காங்க, பணம் இல்லை, அதனால் வாழை வெட்டி அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை, திருப்பி வராதுன்றாங்க அவங்க மாமியார். அந்த சூழ்நிலையில் பணம் இல்லாத போது என்ன செய்யுதுன்னு அவர் தவிக்கும் போது அந்த பரிதவிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் அவரோட ஒய்ஃபாக வடிவு கரிசவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சமீபத்தில் வந்த படங்கள்லேயே 2024 பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு படம் திருமாணிக்கம்னா அது மிக இல்லை. இன்னொன்று நம்ம சொல்லலாம், பொதுவாக ஒரு ரிப்பப்ளிக்கன் நேஷனில் பிறந்த ஒரு நபர், ஒரு இண்டிவிஜுவல், அவருக்கு நைட் குட் கொடுக்க முடியாது, அதாவது சார் பட்டம் வழங்க முடியாது. கவாஸ்கர் கூட அதனால தான் கொடுக்கப்படும். சார் கேரி சோபர்ஸ் அது மாதிரி நிறைய கிரிக்கெட் ஜெயின்ஸ் கூட லெஜண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவாஸ்கர் கொடுக்க முடியல. ஏன்னா பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு ரிப்பப்ளிக்கன் நேஷன். அதே போல் நமக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தாங்கன்னா அதை விலக்கிட்டு ஒரு எக்ஸப்ஷனாக இவருக்கு நம்ம வந்து நைட் குட் கொடுக்கலாம் சார்னு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் என்னமோ நந்தா பெரியசாமி திருமாணிக்கம்னு டைட்டில் வச்சுருக்காரு. உண்மையாகவே ஒரு திருவாளர் மாணிக்கம் தான் அவர். ஸோ அந்த ஒரு நல்ல படம், ஒரு நல்ல மனிதனை பார்த்த திருப்தி. ஏன்னா இந்த காலகட்டத்தை நல்லவெல்லாம் இருக்கிறதுங்கிறத ஒரு பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயங்கிறது ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வியாபார ரீதியாக டோட்டலி கமர்ஷியல் ஆகிடுச்சு வேர்ல்டு. ஒரு இடம் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட விதிவிலக்கான முறையில் ஒரு விதிவிலக்கான மனிதன் வாழ்ந்து வெற்றி காட்டுறான்னா அவனை சமூகம் எப்படி பார்க்குது, அவனுக்கு என்ன கடைசியில் அதில் அவன் ஜெயிக்கிறானா, லாபம் இருக்கா, அவனோட வாழ்க்கை தரம் என்ன ஆகுது, என்ன பிரதிபலிப்பு நடக்குதுங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சு கிளைமேக்ஸை உருவாக்கியிருக்காரு நந்தா பெரியசாமி. மொத்தத்தில் குடும்பத்தோடு பார்த்து ரசித்து பாராட்டத்தக்க படம் தான் இந்த படம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.